11 மணிக்கு கல்லூரி மாணவியும் அந்த இன்னொரு மாணவனும் போயிருக்காங்க. இது இப்படிப்பட்ட ஏரியா என்று அவர்கள் போனதும் முதல்ல தப்பு. அதுல நம்ம கண்டிச்சே ஆகணும். ஏன்னா அவையா அங்க போன நீ எப்படி கேட்க முடியுது? யாரு வேணாலும் எங்க வேணாலும் போகலாம், அதுக்கான சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு தவறான ஏரியான்னு தெரியுது. அவன் குடிகார பைய, கஞ்சா அடிக்கிறவன், இந்த மாதிரி போதைப் பொருள் பண்றவன் வர்றான். அதே போல காசுக்காக தன் உடலில் இருக்கக்கூடியவங்களும் அங்கே வர்றாங்க. அப்படிங்கும் போது அந்த ஏரியாவுக்கு எதற்காக போகணும்? அப்ப எல்லா தனிநபருக்கும் காவல்துறை இங்க பாதுகாப்பையோ அரசு இங்க பாதுகாப்பையோ கொடுக்க முடியாதுங்கிற ஏதாவது ஒரு கல்லூரிக்குள்ள நுழைஞ்சி ஒரு ஆண் நண்பரோட பேசிட்டு இருக்கும் போது யானசேகரம் பண்ண சம்பவம் வேற. அது உண்மையிலே கண்டிக்கத்தக்கது. அது கொடுமையானது. இங்கே இந்த பெண்ணை பாலியலாக துன்புறுத்தியது, வன்கொடுமை செய்தது கண்டிக்கத்தக்கது. ஆனா அந்த இடத்துல போய் காரை நிப்பாட்டி அவனுக்கான வாய்ப்பை வழங்கியது யாரு? 11 மணிக்கு அங்க போக வேண்டிய அவசியமே இல்லை. ஏர்போர்ட்டுக்கு முன்னாடி பரவாயில்ல, ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி அது ஃபுல்லு தரிசு காடு. ஒரு என்ன சொல்றது, எந்த பக்கமும் எந்த மின் விளக்கும் இல்லை, எந்த சிசிடிவியும் இல்லை, ஆள் அரவமே இல்லை. அப்ப ஆள் அரவம் இல்லாத ஒரு சாலையில் நின்று பேசியிருக்கலாம், ஏர்போர்ட் முன்னாடி பேசிக்கலாம். அப்ப அவனுக்கான வாய்ப்பை இந்த 2 பேரும் சேர்ந்து வழங்கியிருக்காங்க. அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. இனி இது எல்லாருக்குமான ஒரு பாடம். நீங்க பேசணும் அப்படின்னா சேஃபான இடத்துக்கு போங்க, இல்ல உங்க வீட்டுக்கு வரவே இல்லை அவங்க வீட்டுக்கு போங்க, அதான் சரியா இருக்கும். அதை விட்டுட்டு நீ புதருக்குள்ள கொண்டு போய் காரை போட்டு பேசிக்கிட்டு இருந்தா அவன் பண்ணிட்டான். அப்படிங்கும் போது ஒட்டுமொத்தமாக 2 பேருடைய வாழ்க்கை மட்டும் இல்ல, அந்த கோவை கல்லூரியில் படிக்கக்கூடிய வெளி மாவட்டத்தை வெளி மாநில எல்லா மாணவருடைய வாழ்க்கையும் ஒரு பயத்தை உருவாக்கும். அவங்க பெற்றோர்கள் பதட்டமாக வந்திருப்பாங்க. எத்தனை பேர் இன்னைக்கு பதட்டமா இருப்பாங்க, ஏன் பிள்ளையா ஓம் பிள்ளையான்னு தெரியாம. அப்ப இன்னைக்கு கல்லூரியில் படிக்கக்கூடிய, ஹாஸ்டல்ல தங்கியிருக்கக்கூடிய, அதே போல அபார்ட்மெண்ட் எடுத்து தங்கியிருக்கக்கூடிய, பிஜில படிக்கக்கூடிய எல்லா மாணவருடைய பெற்றோர்களும் ஒரு பதட்டத்தை. இனிமேலாவது பாதுகாப்பு உறுதி செய்யப்படணும். இவனை வழக்கம் போல காவல்துறை தனிப்படை வச்சு தேடும். ஒன்னு குண்டாசுல போடும், இல்லைன்னா துப்பாக்கியில போடும். 2 தான் நடக்கும். ஆனா தண்டனை வாங்கி கொடுக்குமான்னா கொடுக்காது. இந்த மாதிரி நபர்களுக்கு நீங்க தண்டனை வாங்கி கொடுத்தா மட்டும்தான் தீர்வு கிடைக்குமே ஒழிய தற்காலிக தீர்வான என்கவுண்டரோ இல்ல அதை விட தற்காலிக தீர்வான குண்டாசோ இதுக்கு தீர்வு கிடையாது. இவனுடைய இந்த 3 பேருக்கும் காவல்துறை சட்டத்தின் முன் நிப்பாட்டி 3 பேரையும் மரண தண்டனை கொடுத்தா மட்டும்தான் இதற்கு